என்னதான் முயற்சித்தாலும், என்னதான் கடுமையாக முயற்சி செய்தாலும் ஒரு சிலரால் வாழ்க்கையில் முன்னேற இயலவில்லையே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த கருத்தினை அடியேன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிச்சயமாக முயற்சி என்பது பலனை தரும். அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இப்ப பார்க்கும்பொழுது அது கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர, அவன் ஆரம்பத்திலிருந்தே பிறப்பிலிருந்தே கஷ்டப்பட்டு இறுதி வரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் என்று யாரையுமே சொல்ல இயலாது. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க அவர்களுடைய தவறாகத்தான் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஜோதிடவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு ஜனன ஜாதகம் அப்படிங்கறத எடுத்துக்கும் பொழுதே மேலேயே முதல்ல ஒரு 2 லைனை கொடுத்திருப்பா. பிள்ளையார் சுழியை போட்டு ஸ்ரீராமதையை போட்டு அவங்க குலதெய்வம் துணையை எழுதிட்டு அடுத்தபடியாக 2 வரிகளை எழுதியிருப்பார்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதிடுறா. அந்த 2வது வரியிலே பதவி பூர்வ புண்ணியானாம் சொல்றா இல்லையா. பதவின்னு சொன்னா நம்ம வகிக்கக்கூடிய பதவின்னு எடுத்துக்கிறத விட நம்ம வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது அத்தனையுமே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்கிறது நம்முடைய சாஸ்திரமானது. போன ஜென்மத்துல பாவம் பண்ணமா புண்ணியம் பண்ணமான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம அலசி ஆராய்வதை விட அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மனிதனாக பிறவி எடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலே சர்வ நிச்சயமாக நீங்கள் போன பிறவியிலே புண்ணியம்தான் செய்திருக்கிறீர்கள். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக கஷ்டம்னு இருந்தா கூட அதிகபட்சமாக மேக்சிமமா பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் சரி, தர்ம சாஸ்திரத்தின்படியும் சரி, 30 வருடங்கள் என்பதுதான் கஷ்டமாக இருக்கும். அடுத்த 30 வருடங்கள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். ஒரே டார்கெட்டை மட்டும் வச்சுண்டு நீங்க இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதிங்கிற மாதிரி இப்படி அப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இப்படி அப்படியும் போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக முன்னேற முடியாது. ஒரே ட்ராக் தான். நமக்கு இந்த தொழில கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஈடுபாட்டோட செய்யறோமா, நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்களா. கிளைண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ சாதாரண ஒரு டீ கடை வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுப்போமே, நம்மை நோக்கி சார் காலங்காத்தால உங்க கடையில டீ சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு சொன்னா அப்ப நம்ம அந்த தொழிலை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். மனிதர்களினுடைய அன்பினை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நல்லபடியாக இருப்பீர்கள்.